love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. போன சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம்? NumPy சொல்லிட்டு பார்த்தோம். நியூமெரிக்கல் பைத்தன், அது ஏன் நியூமெரிக்கல் பைத்தன் எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். சொன்ன மாதிரி சைட் பை சைட் நியூமெரிக்கல் பைத்தன் பேண்டாலாம் பார்த்துன்றப்போ இது சாப்டர் 2. இந்த நியூமெரிக்கல் பைத்தன் வந்து 50 டைம்ஸ் ஃபாஸ்டர் தான் இதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த அரேஸ்க்குலாம் அது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ போன லெக்சரில் அரேஸ் பற்றியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கமாண்ட்ஸும் பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த லெக்சரில் வந்து ஒவ்வொரு சாப்டர் எடுக்க போகிறோம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒன்லி அபவுட் அரேஸ். ஓகே, ஸோ 2-3 கமாண்ட் திரும்பி பார்ப்பீங்க, பட் பயந்துராதீங்க. இட் இஸ் வாட் இட் இஸ். ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட்டு கமாண்ட் நான் எடுக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு கமாண்ட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இம்போர்ட் NumPy நம்ம நிறைய வாட்டி இம்போர்ட் பண்ணியிருக்கோம். மேத்து, JSON நிறைய இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது இன்னொரு இம்போர்ட்டர் NumPy. இது வந்து ஏலியாஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து NP இங்கே வந்து ஒரு அரே டிஃபைன் பண்ணுறோம், அது பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது என்ன டைப்புன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ND அரேன்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், கிட்டத்தட்ட அதே கமாண்ட் தான், கிட்டத்தட்ட எல்லாமே அதே தான். என்ன ஒன்று, இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, இங்கே வந்து நார்மல் ப்ராக்கெட்டு, மிச்சபடி எல்லாமே சேமு. இந்த இது தான் இங்கே டைப் நம்ம பிரிண்ட் பண்ணல பாருங்கள், இதுதான் கொடுத்துருக்கு, சேமாக தான் கொடுத்துருக்கு. பிகாஸ் இட்ஸ் அன் ND அரே. ஓகேவா, அவ்வளோதான் விஷயம். இப்போது இந்த அரேஸில் வந்து 0 டைமென்ஷனல், 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல் இருக்குது. இது என்னன்னு சொல்லி பார்த்துருவோமா? இம்போர்ட் NumPy பண்ணுறீங்க ஆஸ் MP. ஓகே, அரேயை வந்து பண்ணுறீங்க np.array as 42. ஓகே, இந்த 42 சொல்லி பண்ணுறீங்க. இந்த பிரிண்ட் AR சொல்லி பார்க்குறீங்க. இந்த 42 சொல்லிட்டு கொடுக்குறது பார்த்தீங்களா, இதுதான் 0 டைமென்ஷன். பிகாஸ் இங்கே எந்த டைமென்ஷனுமே கிடையாது. ஓகே, இதான் இங்கே விஷயம். அதுக்கப்புறம் இங்கே 1 டைமென்ஷன் இருக்குது. 1 டைமென்ஷன் வந்து பேசிக்காக வந்து நீங்கள் வந்து 0வும் எடுத்து நீங்கள் இது பண்ணுவீங்க. அதான் இங்கே விஷயமே. இப்போது இம்போர்ட் NumPy நம்ம இந்த அரேயை டிஃபைன் பண்ணுறோம். இங்கே 42 சொல்லிட்டு ஒன்று பண்ணோம். பட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1 டைமென்ஷனில் கொடுக்குறோம். இப்போ இதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா இங்கே வருது. ஸோ இது 1 டைமென்ஷனல் இருக்கா. இப்போ 2 டைமென்ஷன் சொல்லிட்டு போகும்போது 1 டைமென்ஷனுக்கு எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கும், ப்ளஸ் 2 டைமென்ஷனல். ஓகே, an array that has 1D arrays as its elements is called a 2-dimensional array. சரியா? 1D dimensional array as elements is called as it is often used to represent a matrix, okay, or second order tensors. அந்த மாதிரிலாம் வரும். சரியா? இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ 2 டைமென்ஷனுக்கு வந்து அதே கலர் தான். இம்போர்ட் NumPy, NP, ஏலியாஸ், இந்த 1 2 3, இந்த 4 5 6 இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இந்த 2 டைமென்ஷனாக பண்ணிருக்கோம். இந்த பிரிண்ட் பார்த்தா வச்சுக்கோங்களேன், இந்த மேட்ரிக்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு இது வரும். இப்போ இன்னொரு ஸ்டெப்பு மேலே போகலாம், 3 டைமென்ஷனல். ஓகே, இது வந்து கொஞ்சம் இன்ட்யூட்டிவாக இருக்கும். an array that has 2D arrays, matrices and its elements is called as a 3D array. ஓகே, it is the 3D டென்சருக்கு வந்து நம்ம வந்து இது வந்து இது பண்ண இது பண்ணுறது. இப்போது இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது டோட்டலாக பண்ணியாச்சு. இந்த பிரிண்ட் இதை பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, இதான் T டைமென்ஷன். இதுதான் மேட்ரிக்ஸு, இந்த டென்சர்ஸ்க்கு இதுக்கெலாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டூலு. அதுதான் அதனால தான் இந்த NumPyலாம் பயங்கர இது. இப்போது நம்ம n டைமென்ஷன் சொல்லிட்டு இருக்குங்க. ஓகே, NumPy வந்து ஒரு ஆட்ரிபியூட் ஒன்று n டைமென்ஷன் இருக்குது. இது வந்து எவ்வளோ டைமென்ஷன்ஸ் வந்து அந்த அரேஸில் இருக்குன்னு சொல்லி நம்ம காமிக்க இது வந்து உதவும். ஓகே, அதுக்கு கமாண்ட் வந்து இதுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போட்ட அதே எக்ஸசைஸ் தான். 42 0, இது 1, இது 2, இது 3, இது எல்லாமே பிரிண்ட் பண்ணுறோம். n டைமென்ஷன் பிரிண்ட் பண்ணு, ஏவோட n டைமென்ஷன், பியோட n டைமென்ஷன், சியோட n டைமென்ஷன், டியோட n டைமென்ஷன் பிரிண்ட் பண்ணுறோம். நம்ம இது பிரிண்ட் ஆகும்போது என்ன சொல்லிட்டு வருது பாருங்கள், 0 1 2 3, அவ்வளோதான் விஷயம். இப்போது இன்னொரு கமாண்ட் இருக்குது, ஹையர் டைமென்ஷனல் அரேஸ்னு சொல்லிட்டு இருக்குது. ஹையர் டைமென்ஷனல் அரேஸ்னால் என்னங்க, ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அதோட நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ் வந்து யூ கேன் டிஃபைன் த நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ். அதுக்கு என்ன டைமென்ஷன் இருக்கணும், எவ்வளோ வேணும் இருக்கலாம், அதை டிஃபைன் பண்ணலாம். அதை டிஃபைன் பண்ணுறது ND மின்னு சொல்லிட்டு பேர். ஓகே, ND மின்னு. ஓகே, டைமென்ஷன்னா DIM சொல்லி வரும், பட் இது டைமென்ஷன் கிடையாது, ND மின்னு. ஓகே, அதை வந்து யூ கேன் டிஃபைன் த டைமென்ஷன்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? அதே இம்போர்ட் NumPy, ஏலியாஸு, ஸ்பேஸ்க்கு நமக்கு தேவை கிடையாது. ஓகே, நீங்கள் ஒரு அரே டிஃபைன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ND min, யூ டிஃபைன் த டைமென்ஷன் as 5. அப்புறம் பிரிண்ட் ARR, அப்புறம் பிரிண்ட் நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ், அது ARR டாட் இன் த ND min. ஓகே, இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இந்த இது கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இதுவும் கொடுக்குறது, அவ்வளோதான் விஷயம்.
இன்னைக்கு இது போதும், அரேஸை போதும். ஓகே, எங்கே காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியும். இப்போதைக்கு இந்த அரேஸை போதும். எதான கேளுங்க கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். சைட் பை சைட் பேண்டாவும் முடிஞ்சால் பாருங்கள். ஓகே, அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.